சண்டே ஆஃப்டர்நூன் நான், பாப்பா, தம்பி, ஹஸ்பண்ட் எல்லாம் கிளம்பி அண்ணி வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டுருந்தோம். அண்ணியோடைய பொண்ணுக்கு வந்துட்டு குழந்த பிறந்திருக்கு. குழந்த பிறந்து 1 வீக் ஆகுது. தீட்டு வந்துட்டு இன்றைக்கி தான் 9ஆம் நாத்து வந்து கழிச்சிருந்தாங்க. பாப்பா வந்துட்டு என்ன 6 மந்த் ஆகுது. ஃபீட் பண்ணிகிட்ருக்குமா தோஷம் தாங்கன்னு சொல்லிட்டு நான் போகல. எண்ணெய்லாம் வச்சு தீட்டு கழிச்சிட்டோம் வாங்கன்னு சொல்லியிருந்தனால நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். போனதும் பார்த்திங்கன்னா நான்வெஜ்லாம் தடவிடலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அன்னி பசங்க வந்துட்டு பாப்பாவையும் தம்பியும் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் 9ஆம் நாத்து தீட்டு கழிக்கிறதுனா குழந்தைக்கு வந்து எடுத்துகிட்டு வர காப்பு, அப்புறம் யார் என்னென்ன காசு அதெல்லாம் வச்சு படியில் வச்சு நலங்கு மாதிரி வச்சு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சுட்டு அந்த பேர் பாப்பா பேர் வந்துட்டு அந்த படியில் இருக்க பொருளை வச்சு குலுக்கி பாப்பா மண்டையில் வச்சுட்டு சொல்லணும்னு சொன்னாங்க. இது வந்து ஃபஸ்ட் டைமாக நான் இப்போ தான் பார்க்குறேன். இது மாதிரி செஞ்சு நான் வந்து யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா வீட்டு சைடு இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. நல்லா இருந்துச்சு ஆனால் பண்ணியிருந்தது. அண்ணி வந்து அவங்க மாமியார் வீட்டில் பண்ணுற மாதிரி அவங்க பொண்ணுக்கும் அந்த மாதிரி தீட்டு கழிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி நிரேஷா அவங்க மாமியார் வீட்டில் இந்த மாதிரி பழக்கம்லாம் சொன்னாங்களாம். நல்லா தான் இருந்துச்சு அது ஒரு பார்க்குறதுக்கு. குழந்தையோடைய பேர்